நீங்கள் கூகுளில் போய் த அக்லியஸ்ட் உமன் இன் த வேர்ல்டுன்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா பல பேரோட ஃபோட்டோ வரும். அதில் ஒருத்தவங்க தான் இவங்களோட பேர் தான் மேரி ஹேன். இவங்களோட முகம் இப்படி மாறுறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இவங்க செஞ்சிட்டு இருந்த வேலையும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. இவங்களோட வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாங்கியிருக்காங்க. நிறைய பேர் இவங்களோட முகத்துக்கு முன்னாடியே இவங்களை அசிங்கமும் படுத்தியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டங்களையும் இவங்க தாங்கிட்டு வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் இவங்களுடைய ஃபேமிலி தான். இவங்களோட லைஃப்பை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேரி ஹேன் பேவன் டிசம்பர் 20, 1874 லண்டனில் தான் பிறக்கிறாங்க. இவங்க பிறக்கும் போதே ஒரு வசதியான குடும்பத்தில் தான் பிறக்கிறாங்க. இவங்க பிறக்கும் போதே இப்படி இருந்தாங்களான்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது. இவங்க பிறக்கும் போது எல்லா குழந்தைகள் மாதிரியும் நார்மலாக தான் பிறந்திருக்காங்க. நார்மலாக தான் வளர்ந்துட்டும் இருந்திருக்காங்க. இவங்களோட ஸ்கூல் காலேஜ் எல்லாமே முடிச்சுட்டு இவங்க ஒரு நர்ஸாகவும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 1903 தாமஸ் பேவன் சொல்லி ஒரு நபரையும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட ஹஸ்பண்டான தாமஸ் பேவன் ஒரு ஃபார்மராக இருந்திருக்காரு. திருமணத்துக்கு அப்புறம் தாமஸ் பேவனும் மேரி ஹேனும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தை 2 ஆண் குழந்தைன்னு சொல்லி மொத்தமாக 4 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. இப்படியே இவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது இவங்களோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அதுதான் தாமஸ் பேவன் 1914 உடல்நிலை குறைபாடுனால இறந்து போறாரு. அதுவரையும் மேரி ஹேனுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே தெரியாமல் இருந்திருக்கு. ஆனால் தாமஸ் பேவன் இறந்து போனதுனால தன்னோட 4 குழந்தைகளையும் தனியாக பார்த்துக்கிற பொறுப்பு மேரி ஹேன் கிட்ட வருது. அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லி 2 பேரும் சம்பாதிச்சதுனால ஃபேமிலியில் பெருசாக கஷ்டன்றது தெரியாமல் இருந்திருக்கு. ஆனால் தாமஸ் பேவன் இறந்து போனதுக்கு அப்புறம் மேரி ஹேனே ஃபேமிலியை தனியாக ரன் பண்ணுன்ற சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வருமானன்றது போதியதாக இல்லாமல் இருந்திருக்கு. இதனாலேயே ஃபேமிலி ரொம்பவுமே கஷ்டப்பட ஆரம்பிக்குது. இப்படியே நாட்கள் போக மேரி ஹேனுக்கு ஒரு சில மாதங்கள்லேயே இன்னொரு பெரிய பிரச்சனை வருது. அதுதான் அக்ரோமெக்லைன்னு சொல்லப்படுற ஒரு டிஸார்டர் அவங்களுக்கு வருது. இந்த டிஸார்டர் எதனால் வரும்னா நம்மளுடைய உடம்புல இருக்க பிட்யூட்டி கிளாண்டில் சுரக்கிற growth ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக சுரக்கிறதுனால தான் இந்த ஒரு டிஸார்டர் வரும். இந்த டிஸார்டர் வந்தால் சிம்டம்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா நம்மளுடைய growth ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால ஒரு சில நாட்கள்லேயே நம்மளுடைய சதை பகுதி எலும்பு பகுதி எல்லாமே நார்மலாக இருக்கிறத விடவும் சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். ஒரு சில நாட்கள்லேயே நம்மளுடைய தோற்றமும் மாறிடும். கொஞ்ச நாள் கழித்து நம்மளுடைய வாய்ஸும் மாறிடும். வயது ஆக ஆக டயபெட்டிஸ், பிபி, ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லி எல்லா நோய்களுமே வர ஆரம்பிக்கும். இந்த டிஸார்டர் பரம்பரையாக வர நோயான்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது. இந்த டிசீஸ்னால ரேராக யாராவது ஒருத்தர் தான் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா 1,00,000 பேரில் 3லிருந்து 10 பேர் தான் இந்த ஒரு நோயால் பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க. இந்த நோய் வருதுன்றதை சின்ன வயசுலேயே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு நோய் இருக்குன்ற விஷயத்தவே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. மேரி ஹேனுக்கு கூட அவங்களுடைய 34வது வயசில் தான் இந்த ஒரு டிசீஸ் இருக்குன்ற விஷயத்தவே கண்டுபிடிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் மெடிக்கல் ஃபீல்டு ரொம்பவுமே வளர்ச்சி அடைஞ்சதுனால இந்த நோயினால் யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு growth ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிசனும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சர்ஜரி மூலமாகவும் இந்த ஒரு நோயை குணப்படுத்துகிறாங்க. ஆனால் மேரி ஹேன் பாதிக்கப்பட்டது 1990 காலகட்டன்றதுனால அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு நோய்க்கு எந்த ஒரு மருந்துமே இல்லாமல் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நோய் தான் இவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சதே மிகப்பெரிய விஷயமா இருந்திருக்கு. ஒரு சில நாட்கள்லேயே மேரி ஹேனோட தோற்றம் முழுவதுமாக மாறினதுனால அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஹாஸ்பிட்டல்லையே அவங்கள கொஞ்சமாக ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே மேரி ஹேன் அந்த வேலையை விட வேண்டிய சூழ்நிலையுமே வருது. அந்த வேலையை விட்டுட்டு புது வேலை தேடும் போதுமே இவங்களுடைய தோற்றத்தினால யாருமே இவங்களுக்கு வேலை தர முன் வராமல் இருந்திருக்காங்க. ஃபேமிலியுமே ஏற்கனவே கஷ்டமான சூழ்நிலையில் இருந்திருக்கு. அப்போ தான் மேரி ஹேனோட பசங்க சின்ன பசங்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு கிடைச்ச சின்ன வேலையை செஞ்சு அது மூலயமா கிடைக்கிற கொஞ்சம் காசை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் மேரி ஹேனுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் மேரி ஹேன் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு இடத்துல அசிங்கமான பெண்மணிக்கான போட்டி நடக்குது, அந்த போட்டியில் நீ கலந்துக்கோ, அதில் ப்ரைஸ் மணியுமே அறிவிச்சிருக்காங்க, அந்த போட்டியில் நீ ஜெயிச்சனா அதில் கொஞ்சம் காசு கிடைக்கும், அதை வச்சு உன்னோட ஃபேமிலியை ரன் பண்ணலான்னு சொல்லி மேரி ஹேன் கிட்ட சொல்லியிருக்காங்க. மேரி ஹேனுமே அந்த போட்டியில் நம்ம கலந்துக்கிட்டு வாய்ப்பு இருந்தால் வின் பண்ணலாம், அது மூலயமா கொஞ்சம் பணம் கிடைக்கும், அதை வச்சு தன்னோட ஃபேமிலியை ரன் பண்ணலான்னு சொல்லி மேரி ஹேனுமே அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. அந்த போட்டியில் மேரி ஹேன் இல்லாமல் 250 பேர் கலந்துக்கிறாங்க. அந்த போட்டியில் மேரி ஹேனுமே வின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு
பணமும் கிடைக்குது. ஆனால் இந்த ஒரு வெற்றி நிறைய பேரோட கண்ணில் படுது. அதுதான் சைட் ஷோ ஓனர்ஸ். சைட் ஷோனா வித்தியாசமாக இருக்கிற மனிதர்களை கண்காட்சி மாதிரி வைப்பாங்க. அவங்கள பார்க்கறதுக்காகவே மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு தான் மேரி ஆனுக்குமே கிடைக்குது. ஆனால் மேரி ஆன் ஆரம்பத்தில் இதுக்கு ஒத்துக்காமல் இருந்திருக்காங்க. மேரி ஆன் அவங்களுடைய டாக்டர்ஸ் கிட்ட இந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களோட டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு ப்ராப்ளமானது உங்களுக்கு குறையாது, இருக்க அதிகமாக தான் ஆகும்னு சொல்லி மேரி ஆன் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ மேரி ஆன் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்மளுடைய தோற்றத்தினால நம்மளுக்கு யாருமே வேலை தர மாட்டாங்க, தன்னோட ஃபேமிலியும் ரன் பண்ணி ஆகணும், தன்னோட பசங்களையும் வளர்க்கணும், அதுக்கு நம்மளுக்கு பணம் தேவைன்னு சொல்லி மேரி ஆனும் சைட் ஷோ பர்ஃபார்மராக வேலை செய்யலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அதில் ஜாயின் பண்ணி வேலை செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. பல வருஷங்களாக பிரிட்டனில் இருக்க பல இடங்களில் சைட் ஷோ பர்ஃபார்மராக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படி வேலை செய்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒருத்தருடைய தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலே அவங்கள கிண்டல் அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் மேரி ஆனையும் அவங்க போகிற நிறைய இடங்களில் நிறைய பேர் முகத்துக்கு முன்னாடியே அவங்கள கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு மேரி ஆன் அவங்களுடைய ஃபேமிலிக்காக அந்த சைட் ஷோ பர்ஃபார்மராக வேலை செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அதே டைமில் தான் 1920 அமெரிக்காவில் நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ் என்னவா இருந்திருக்குன்னா, அமெரிக்காவில் இருக்க ஒரு மிகப்பெரிய பார்க்கில் சைட் ஷோ பர்ஃபார்மராக வேலை செய்யறதுக்கு ஒரு அக்லியான உமன் வேணும்னு சொல்லி அந்த நியூஸ் இருந்திருக்கு. இதை படித்த உடனே மேரி ஆன் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த போட்டியில் நம்ம கலந்துக்கிட்டு அந்த வேலை நம்மளுக்கு கிடைச்சதுன்னா சம்பளமும் அதிகமாக தருவாங்க, தன்னோட ஃபேமிலியை இன்னும் நல்லா பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த ஒரு போட்டியில் கலந்துக்கிறாங்க. அந்த வேலையுமே மேரி ஆனுக்கு கிடைக்குது. மேரி ஆனும் அமெரிக்காவுக்கு போய் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதும் பல பேர் அவங்கள முகத்துக்கு முன்னாடியே அவமானமும் படுத்தியிருக்காங்க. இப்படியே நாட்கள் போக மேரி ஆன் அவங்களுடைய ஃபேமிலியையும் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட ஸ்டோரியை கேட்கும்போது நிறைய பேருக்கு உடல்நிலை குறைபாடுனால மேரி ஆன் காரணம் நிறைய பேர் இவங்கள முகத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தியிருந்தாலுமே தன்னோட ஃபேமிலிக்காக கடைசி வரையும் உழைச்சி தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.